ஹலோ எவ்ரிவன், டுடே வந்து மே 25-26க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் வந்து நான் அஃபேர்ஸ் க்ளவுட் வெப்சைட்லேருந்து நான் தனியாக நோட்ஸ் எழுதி எடுத்துகிட்டு வரேன். இது வந்து ஃபுல்லாக எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த நோட்ஸில் கவர் ஆகிருக்கும். நீங்கள் இந்த ஒன்ஸ் வீடியோ பார்த்துட்டு இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஒரு ஃபுல் ப்ரீஃப் நியூஸ் வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. அப்போ இன்னும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நியூஸையும் வந்து ரெண்டாவது வாட்டி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, ஆனால் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே விடாமல் ஃபுல் ப்ரீஃப் நியூஸ் போயிட்டு வெப்சைட்டில் போய் ஒரு வாட்டி படிக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறத தாண்டி என்ன பண்ணணும்னா, நிறைய பேர் வந்து எனக்கு தனியாக மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க, கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் என்னால் படிக்க முடியல, இல்லைனா கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா மற்ற இது வந்து படிக்க முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. ஒன்றுமே இல்லை, சிம்பிள். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அன்றைக்கி படித்து முடிச்சுடுங்க. படித்து முடிச்சிட்டோன்னே ஒரு 5 டேஸாக எடுத்துக்கோங்க. 5 டேஸ் எடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இப்போ இன்றைக்கி நான் வந்து ஒரு 5 நாள் கரண்ட் அஃபேர்ஸ் தொடர்ந்து படிக்கிறேன்னா அந்த 5 நாள் வந்து 6th டே வந்து நான் மொத்தமாக சேர்த்து வச்சு ரிவிஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி 5 டேஸ் அப்படியே பண்ணும்போது நெக்ஸ்ட்டு 5 பண்ணும்போது மொத்த 10 டேஸ்க்கான இது பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு வாங்க, ஓகேங்களா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அந்த மந்த் உங்களுக்கு அந்த 30 டேஸ் ஆர் 31 டேஸ் ஒரு மந்தில் முடியும் போது உங்களுக்கு வந்து திரும்ப நீங்கள் அதே மாதிரி ஃபஸ்ட்லேருந்து இன்னொரு வாட்டி ரிவிஷன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் மைண்டில் நல்லா ஞாபகம் இருக்கும். புரியுதா? ஏன்னா எக்ஸாமுக்கு கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ரிவிஷன் மட்டும்தான் ஒரே ஒரு சொல்யூஷன். அந்த ரிவிஷன் யார் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அவங்க வந்து எக்ஸாமில் ஒரு 15+ கண்டிப்பாக அட்டன் பண்ணுவாங்க. ஸோ ரிவிஷன் பண்ணுங்கள். டெய்லி படிக்கிறத ஃபஸ்ட்டு 5 நாள் படிக்கிறீங்களா, 6th டே ஃபஸ்ட்டு 5 நாள் ரிவிஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி 10th டே ஃபஸ்ட்டு 5 டேஸும் அடுத்த 5 டேஸும் சேர்த்து ரிவிஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. அந்த மாதிரி ஒரு மந்த்தும் முடிங்க. தென் எக்ஸாம் அப்போ யூடியூப்ஸில் வந்து இந்த எக்ஸாமுக்குன்ட்டு நம்மளுக்கு நிறைய வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் எல்லாமே போடுவாங்க. அந்தந்த எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி அந்த மாதிரி வீடியோஸ்லாம் அந்த லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு போங்க. அந்த டேட்டாஸை மானிட்டரி பாலிசி, அதாவது ரெப்போ ரேட்ஸ் இதெல்லாம், அதுக்கப்புறமா வந்து ஜிடிபி ஃபோர்காஸ்டிங் இதெல்லாமே வந்து யூடியூப்பில் அந்த டைமுக்கு அப்லோட் பண்ணுவாங்க. கரெக்டாக என்ன அப்டேட் ஆகிருக்கோ அந்த டேட்டாஸ்லாம் அப்போ கரெக்டாக படிச்சுட்டு போங்க. இவ்வளோவே போதும் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பட் ரொம்ப ஈஸி தான். நம்ம அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றதுல மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ யாரும் கரண்ட் அஃபேர்ஸ்னால அப்படியே பயப்படுறீங்க. ஏன்னா எனக்கு இப்போ ரீசெண்டாக இந்த 1 வீக்கில் அவ்வளோ மெசேஜஸ் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்காக எப்படி படிக்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு. ஓகே, மே 25 and 26க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இந்த ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இந்த டெய்லி ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப்ஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நான் May 1லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். மே மந்தில் ஒரு சம் டேஸ் மட்டும் மிஸ்ஸிங் ஆகிடுச்சு, அது மட்டும் இப்போ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஜூன் வந்து ரெகுலராக 1லேருந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வீடியோஸ் பார்க்கலன்னா போய் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நியூஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நேஷ்னல் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா என்னன்ட்டு. ஓகே, லோகநாதன் முருகன் யாருன்னா, லோகநாதன் முருகன் வந்து என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கமாமரேட்டிவ் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா 2026 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதை வந்து இப்போவே வந்து யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட்ரி அஃபேர் இவங்க லோகநாதன் முருகன் வந்து இப்போவே என்ன பண்ணிடுறாங்கன்னா, அதான் மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட் அஃபேரோட யூனியன் மினிஸ்டர் நேம் தான் லோகநாதன் முருகன். ஓகேங்களா? இங்கே அது தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் லோகநாதன் முருகன், மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ். ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட்ரி அஃபேரோட யூனியன் மினிஸ்டர் நேம் தான் லோகநாதன் முருகன். இவங்க ரிலீஸ் பண்ணது தான் கமாமரேட்டிவ் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்பு. ஆனால் வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணலை. இவங்க வந்து 2026 தான் வந்து போஸ்டேஜ் ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? இவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா மணிமண்டபம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது யாரை ஆனர் பண்ணுறதுக்காகனா, கிங்கை ஆனர் பண்ணுறதுக்காக வந்து ஒரு மணிமண்டபம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. தென் வந்து பெராசர் பெரும்பிதுக்கு முத்தாராயர் இவங்களோட 1350
1305th பர்த் ஆனிவர்சரியை ஆனர் பண்ணுற விதமாக தான் வந்து ஸ்டாம்ப் வந்து 2026 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மணிமண்டபம் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எந்த கிங்கை ஆனர் பண்ணுறதுக்குன்னா இவர் தான் அந்த கிங்கு. ஓகேங்களா, பேரரசர் பெரும்பிதுகு முத்தரையார் இவங்களை ஆனர் பண்ணுற விதமாக தான் வந்து மணிமண்டபமும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. போஸ்டேஜ் ஸ்டாம்ப்மே வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இவங்களோட எத்தனாவது பர்த்டேனா 1350 பர்த்டே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டு டிஎன்எஃப்டி மீன்ஸ் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டும் சேர்ந்து ஒரு ஸ்பெஷல் கவர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. என்ன இதுக்குன்னா பார்ன் டு ஃப்ளை கேம்பகைன். இது எதோட பார்ட்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி 2025யோட பார்ட்டு தான் பார்ன் டு ஃப்ளை கேம்பகைன் அப்படின்றது. ஓகே, இதுக்கான ஒரு ஸ்பெஷல் கவர் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, இது எதை கான்செப்ட் பேஸ் பண்ணினா ஜோசப் ரெஜில் லோவிஸ் அப்படின்ற கான்செப்ட் பேஸ் பண்ணி தான். ஓகே, இது யாரும் சேர்ந்துனா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டும் ப்ளஸ் டிஎன்எஃப்டி தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்பெஷல் கவர் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபார் எதுக்காகனா பார்ன் டு ஃப்ளை கேம்பகைனுக்காக. இந்த பார்ன் டு ஃப்ளை கேம்பகைன் வந்து எதோட பார்ட்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி 2025. இவ்வளோ தான் இந்த ஃபர்ஸ்ட் நேஷ்னல் நியூஸ். இதில் ஒன்றுமே இல்லை. மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட்ரி அஃபேர் வந்து ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, மணிமண்டபம் கட்ட போகிறாங்க. இது இந்த கிங்குக்காக, பேரரசர் பெருமிதுகு முத்தரையருக்காக. ஓகே, இவருடைய எத்தனாவது பர்த் ஆனிவர்சரி முன்னிட்டுனா 1350th பர்த் ஆனிவர்சரியை முன்னிட்டு. அவ்வளோதான். ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேம்பகைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்ன் டு ஃப்ளை கேம்பகைன் இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்ன் டு கேம்பகைன் அப்படின்றத யார் கூட சேர்ந்து, தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து. ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம படித்தோம்ல இன்டர்நேஷ்னல் டே ஃபார் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி 2025. இது வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா மே 2022 தான் வந்து இன்டர்நேஷ்னல் டே ஃபார் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இன்டர்நேஷ்னல் டே ஃபார் பயாலஜிக்கல் டைவர்சிட்டியோட இம்பார்ட்டன்ட் டேஸில் வர்றது மே 22. ஓகே, செகண்ட் நியூஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து ஜோதிராதித்யா மாதவராவ் சிந்தியா. நெக்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட்ரி அஃபேரோட யூனியன் மினிஸ்டர் வந்து கிரண் ரிஜிஜு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் தான் வந்து லோகநாதன் முருகன். இங்கே நான் மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், இது மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த லோகநாதன் முருகன் அப்படின்றவங்க பார்லிமெண்ட்ரி அஃபேரோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட். ஓகே, யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டு தான் வந்து லோகநாதன் முருகன். ஓகேங்களா, கிரண் ரிஜிஜு தான் வந்து யூனியன் மினிஸ்டர். எதுக்குன்னா பார்லிமெண்ட்ரிக்கு. ஓகே, இது மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ். அடுத்தது வந்து எம்பசி ஆஃப் ஃப்ரான்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸுமே அண்ட் எம்பசி ஆஃப் ஃப்ரான்ஸு ப்ளஸ் எம்பசி ஆஃப் கான்ஸ்டாரிக்கா இன் இந்தியாவில் என்ன ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா செகண்ட் ப்ளூ டாக்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் தான் இது ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் இங்கேயும் இந்தியான்னு போட்டிருக்கோம். ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரான்ஸோட எம்பசியும், நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டாரிக்கா அவங்களோட எம்பசியுமே சேர்ந்து செகண்ட் ப்ளூ டாக்ஸ் அப்படின்றத ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா நியூ டெல்லியில். ஓகேவா, இதை வந்து யார் சேர் பண்ணுறாங்கன்னா டாக்டர் எம் ரவிச்சந்திரன். இவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸோட இவர் தான் வந்து சேர் பண்ணுறாங்க. இதோட மெயின் எய்மே என்னென்னா சஸ்டெயினபிள் யூஸ் ஆஃப் ஓஷனை வந்து கன்சர்வ் பண்ணணும் அப்படின்றது தான். ஓகேவா, கன்சர்வேஷன் பண்ணணும் ப்ளஸ் வந்து யூஸ் ஆஃப் ஓஷன் வந்து சஸ்டெயினபிளாக கொண்டு போகணும். இது எதோட அலைன்னா சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல் 14 லைஃப் பிலோ வாட்டர். இதுக்கு கீழே தான் வந்து இது எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ மொத்தம் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல் வந்து மொத்தம் எத்தனை இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது வந்து 14th கோல் லைஃப் பிலோ வாட்டர். இதை வச்சு தான் மெயினாக அவங்க இதை வந்து எய்மாக வச்சுக்கிட்டு தான் என்ன ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா கன்சர்வேஷனும் அதுக்கப்புறமா யூஸ் ஆஃப் ஓஷனும் வந்து
சஸ்டெயினபிளாக இருக்கணுன்றதுக்காக இந்த செகண்ட் ப்ளூ டாக்ஸ் அப்படின்ற இது வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸை இந்தியா டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியாஸ் ப்ளூ எக்கனாமி இன்வெஸ்ட்மெண்ட் இன்னோவேஷன் அண்ட் சஸ்டெயினபிள் க்ரோத் இதையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் வந்து அந்த ஈவெண்ட் அப்போ வந்து ஒரு ஒயிட் பேப்பர் வந்து ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க. என்ன டைட்டில்னா டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியாஸ் ப்ளூ எக்கனாமி இன்வெஸ்ட்மெண்ட் இன்னோவேஷன் அண்ட் சஸ்டெயினபிள் க்ரோத். இது ஓகேங்களா, இந்த பேப்பர் வந்து கவர்மெண்ட்டோட ஆக்ஷன்ஸு அதுக்கப்புறமா கிராஸ் செக்டரல் சைனர்ஜிஸ் அண்ட் கிரேட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்ராக்ட் பண்ணுற விதமாக இந்த காம்ப்ரிஹென்சிவ் ஃப்ரேம்வொர்க் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இந்தியாவோட ஓஷன் ரிசோர்ஸ் வந்து சஸ்டெயினபிள் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை வந்து அதோட பொட்டன்ஷியலை அன்லாக் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒயிட் பேப்பர் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேர்ட் UNOC3 இதையும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஃப்ரான்ஸ் அண்ட் கோஸ்டாரிக்கா தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து எங்கே எப்போ நடக்க போகுதுன்னா 9 to 13 June 2025 நடக்க போகுது. நைல் ஃப்ரான்ஸில் தான் நடக்க போகுது. ஓகேங்களா, ஸோ இந்த UNOC3ன்றது வந்து யுனைடெட் நேஷனோட ஓஷன் கான்ஃபரன்ஸ். ஓகேவா, யுனைடெட் நேஷனோட ஓஷன் கான்ஃபரன்ஸ் தான் வந்து என்ன பண்ணுறாங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தேர்ட் யுனைடெட் நேஷன் ஓஷன் கான்ஃபரன்ஸை ஃப்ரான்ஸும் கோஸ்டாரிக்காவும் சேர்ந்து தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸோடு இங்கே படித்தோம்ல, இங்கே என் வரக்கூடாது, அது மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கோஸ்டாரிக்கா COSTARICA இங்கே வந்து என் வந்திருக்கு, இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸோட எம்பசி ஆஃப் ஃப்ரான்ஸ் எம்பசி ஆஃப் கோஸ்டாரிக்கா தான் வந்து செகண்ட் ப்ளூ டாக்ஸ் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் UNOC3 இதை ஆர்கனைஸ் பண்ணதும் ஃப்ரான்ஸ் அண்ட் கோஸ்டாரிக்கா தான். ஓகேங்களா, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த செகண்ட் நியூஸுமே இங்கே இதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, தேர்ட் நியூஸ் போகலாம். தமிழ்நாடு CM முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து என்ன இனாக்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மெஹவுட் வில்லேஜ் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இது எங்கன்னா முதுமலை டைகர் ரிசர்வில் நீல்கிரிஸ் தமிழ்நாடு. ஓகேவா, இதை யார் பில் பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் வந்து இதை பில் பண்ணியிருக்காங்க. இதுக்கான காஸ்ட் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னா 5.6 crore வந்து செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மெஹவுட்ஸ் வில்லேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மெஹவுட்ஸ் வில்லேஜ். ஓகேங்களா, இது எங்கன்னா முதுமலை டைகர் ரிசர்வில். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த முதுமலை டைகர் ரிசர்வ் வந்து எந்த இடத்துல இருக்குது, டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னா நீல்கிரிஸில் இருக்குது. ஓகே, ஃபோர்த் நியூஸ் போகலாம். ஃபோர்த் நியூஸ் பாருங்கள், உத்தரப்பிரதேஷும் இந்தியன் ரயில்வேவும் சேர்ந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் விஸ்டோடாம் ஜங்கிள் சஃபாரி ட்ரெயின் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜங்கிள், இங்கே ஜங்கிள் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. JUNGLE ஜங்கிள். ஓகே, இந்தியாவோட ஃபஸ்ட்டு விஸ்டோடம் ஜங்கிள் ட்ரெயின் வந்து உத்தரப்பிரதேஷும் இந்தியன் ரயில்வேஸும் சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா எக்கோ டூரிசம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. இந்த இந்தியாவோட ஃபர்ஸ்ட் விஸ்டாடோம் ஜங்கிள் சஃபாரி ட்ரெயின் வந்து எங்கே கனெக்ட் பண்ணுதுன்னா கத்தாரி நெஹட் வைல்ட் லைஃப் சாங்சுவரி. இது வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்னா பஹ்ராயக் டிஸ்ட்ரிக்ட். நெக்ஸ்ட்டு வந்து தூத்வா டைகர் ரிசர்வ். இது வந்து எங்கே இருக்குன்னா பிலிபிட் டிஸ்ட்ரிக்ட் உத்தரப்பிரதேஷ். இந்த ரெண்டு ஸ்பாட்டை தான் வந்து மெயினாக கவர் பண்ணுது. ஓகேங்களா, ரெண்டுமே உத்தரப்பிரதேஷில் இருக்க பாக்ராக் டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து கத்தார் நயாகட் வைல்ட் லைஃப் சாங்சுவரி. பிலிபிட் டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து துட்வா டைகர் ரிசர்வ். இந்த ரெண்டு இடத்துக்குமே கனெக்ட் பண்ணுறது தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் விஸ்டோடம் ஜங்கிள் சஃபாரி ட்ரெயின். இது வந்து உத்தரப்பிரதேஷும் ப்ளஸ் வந்து இந்தியன் ரயில்வேவும் வந்து சேர்ந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுக்கான டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்னா
டோட்டல் காஸ்ட்டுன்றதை விட இங்கே பாருங்கள், இந்த ஜேர்னி வந்து இங்கே எவ்வளோ நேரம் எடுத்துக்கோன்னா 4 hours 25 minutes எடுத்துக்குமா. இந்த டிக்கெட் ப்ரைஸ் வந்து பர் பர்சனுக்கு வந்து 275 சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இதுக்கு இன்பிட்வீன் வந்து ட்ரெயின் வந்து 9 stations வந்து கவர் பண்ணுது உத்தரப்பிரதேஷில். ஓகே. இந்த விஸ்டோடம் ட்ரெயின் சர்வீஸ் வந்து யூபியோட பார்டர் தானே, பார்ட் ஆஃப் யூபி பார்டர். 1 destination 3 forest இனிஷியேட்டிவ். இந்த இனிஷியேட்டிவ் எந்த இனிஷியேட்டிவ்னா 1 destination 3 forest இனிஷியேட்டிவ் கீழே தான் இந்த விஸ்டோடம் ஜங்கல் சஃபாரி ட்ரெயின் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. அந்த 3 ஃபாரஸ்ட் என்னென்னா, இங்கே வந்து நம்ம துட்வா டைகர் பார்த்துட்டோம், கத்தார் நைஹட் வைல்ட் லைஃப் சாங்சுரி பார்த்தோம். தேர்ட் ஒன் வந்து கிஷான்பூர் வைல்ட் லைஃப் சாங்சுரி. இந்த 3 ஃபாரஸ்ட்டுமே வந்து இந்த 1 destination 3 ஃபாரஸ்ட் அந்த எய்ம்குள்ளே வர்றது, இனிஷியேட்டிவ்குள்ளே வர்றது. 3 ஃபாரஸ்ட்டுமே வந்து கவர் பண்ணுது இந்த இந்தியாவோட விஸ்டோடம் ஜங்கல் சஃபாரி ட்ரெயினில். ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்பைஸ் போர்ட் ஆஃப் இந்தியானாலே நம்மளுக்கு தெரியும் கேரளா அப்படின்றது தான். ஓகேங்களா. இவங்க வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வராங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே வராங்க. ஓகே. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே வராங்க. என்ன லான்ச் பண்ணுறாங்கன்னா ஸ்பைஸ்டு ஸ்கீம் அப்படின்றத வந்து லான்ச் பண்ணுறாங்க. இதோட டோட்டல் அவுட்லே வந்து எவ்வளோனா 422.30 crore இதுக்கான பட்ஜெட். இது வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷன் சைக்கிள்க்கு அப்போ தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது தான் வந்து ஸ்பைஸ்டு ஸ்கீம். ஓகேங்களா. இதோட மெயின் எய்மே என்னென்னா இந்தியாவோட ஸ்பைஸ் செக்டார் வந்து என்ஹான்ஸ் பண்ணணும். எப்படின்னா ஃபாஸ்டரிங் சஸ்டைனபிலிட்டி இன்னோவேஷன் பூஸ்டிங் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் வந்து பூஸ்ட் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்றது தான் வந்து இந்த ஸ்பைஸ்டு ஸ்கீமோட இதுவே. ஸ்பைஸ்டுன்றது ஃபுல் அப்ரிவேஷன் படிச்சுக்கோங்க. சஸ்டைனபிலிட்டி இன் ஸ்பைஸ் செக்டார் த்ரூ சஸ்டைனபிலிட்டி ஃபார் எஸ்ஸுக்கு சஸ்டைனபிலிட்டி இன் ஸ்பைஸ் செக்டார் த்ரூ progressive innovation and collaborative intervention for export development. ஓகே. ஸோ ஒன்றுமே இல்லை, ஸ்பைஸ் போர்ட் ஆஃப் இந்தியானா நம்மளுக்கு கேரளான்னு தெரியும். இவங்க லான்ச் பண்ணது தான் ஸ்பைஸ்டு ஸ்கீம். அதுக்கான டோட்டல் பட்ஜெட் தான் வந்து 422.30 crore. ஓகேங்களா. இது வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டதுன்னா 15th ஃபினான்ஸ் கமிஷன் சைக்கிள் அப்போ தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது. ஓகே. இதோட மெயின் எய்ம் என்னென்னா டு ஸ்ட்ரென்தன் இந்தியாவோட ஸ்பைஸ் செக்டார் வந்து பை என்ஹான்சிங் சஸ்டைனபிலிட்டி ஃபாஸ்டரிங் இன்னோவேஷன் அண்ட் பூஸ்டிங் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட். 6th நியூஸ் பாருங்கள். மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இயும் டேனிஷ் பேட்டன்ட் அண்ட் ட்ரேட்மார்க் ஆஃபீஸ் டென்மார்க்கில் இருக்குது. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பூஸ்ட் பண்ணுறாங்கன்னா MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதை பூஸ்ட் பண்ணுறதுக்காகனா IPR ஆக்சஸ் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஆக்சஸை வந்து MSME SCIP ப்ரோக்ராம்க்கு கீழே வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காக இவங்க 2 பேரும் MOU சைன் பண்ணியிருக்காங்க. இது SCIPனா சப்போர்ட் ஃபார் கமர்ஷியலைசேஷன் ஃபார் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. ஓகே. மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இயும் டேனிஷ் பேட்டன்ட் ட்ரேட்மார்க் ஆஃபீஸ் இவங்க 2 பேர் சேர்ந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே. எதை பூஸ்ட் பண்ணுறதுக்குன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஆக்சஸை பூஸ்ட் பண்ணுறதுக்காக. இது எதுக்கு கீழேனா MSME சப்போர்ட் ஃபார் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கீழே இதை பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இவங்க 2 பேரும் MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே. இந்த பூஸ்ட் பண்ணுறதுனால வரக்கூடிய என்ன இதுன்னு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பார்ட்னர்ஷிப் வில் அசிஸ்ட் MSME in acquiring patents, trademark, technology licenses, addressing long-standing challenges in technology transfer and IP production that have historically limited innovation access for smaller enterprises. இதோட ஆப்ஜெக்டிவ்ஸாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் படித்து வச்சுக்கோங்க போதும். ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஆனால் இதோட மெயின் எய்மே என்னென்னா டு ஸ்ட்ரீம்லைன் த அக்விசேஷன் அண்ட் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஃபார் யாருக்காகனா இந்தியன் MSMEக்காக. எதுக்காகனா அந்த செக்டாரில் வந்து இன்னோவேஷன் அண்ட் காம்படிட்டிவ்னஸை வந்து இன்னும் போல்ஸ்டர் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஓகே. நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் நியூஸில் பார்த்திங்கன்னா 6th வேர்ல்டு ஹைட்ரோஜன் சம்மிட் அண்ட் எக்ஸிபிஷன் வந்து நடந்திருக்கு. இது எங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ரோட்டர்டாம் நெதர்லாண்டில் தான்.
ஓகே, இது எந்த தீம்க்கு கீழே நடந்திருக்குன்னு பாருங்கள். நேவிகேட்டிங் சேலஞ்சஸ் வித் சாலிட் ஃபார்ம் ஆஃப் எஃப்ஐடிஸ். ஓகே, ஸோ தீம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த எஃப்ஐடின்றது வந்து என்னென்னா ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன். இங்கே இருக்குது பாருங்கள், ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன். ஓகே, இது வந்து 6th வேர்ல்டு ஹைட்ரோஜன் சம்மிட் எங்கே நடக்குதுன்னா ரோட்டர்டாம், நெதர்லாண்ட். இது வந்து தீம் வந்து நேவிகேட்டிங் சேலஞ்சஸ் வித் சாலிட் ஃபார்ம் ஆஃப் எஃப்ஐடி. எஃப்ஐடி மீன்ஸ் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன். ஓகே, இதை யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா SCC ப்ளஸ் ஆர்எக்ஸ் குளோபல் ப்ளஸ் நெதர்லாண்ட் கவர்மெண்ட். இவங்க 3 பேர் தான் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஈவெண்ட் ஆர்கனைஸ்டு பை UK பேஸ்டு சஸ்டைனபிள் எனர்ஜி கவுன்சில், அதுதான் SCC. தென் UK பேஸ்ட் ஆர்எக்ஸ் குளோபல், இவங்க 2 பேரும் சேர்ந்து நெதர்லாண்ட் கவர்மெண்ட்டோட கொலாபரேட் பண்ணுறாங்க இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக. ஓகேவா, சஸ்டைனபிள் என்விரான்மெண்டல் கவுன்சில் எனர்ஜி கவுன்சிலும் ஆர்எக்ஸ் குளோபலும் நெதர்லாண்ட் கவர்மெண்ட்டும் 3 பேர் சேர்ந்து தான் இந்த 6th வேர்ல்டு ஹைட்ரோஜன் சம்மிட் எக்ஸிபிஷனே வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி இந்த சம்மிட்க்கு யார் போகிறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜியோட செக்ரட்டரி சந்தோஷ் குமார் சாராங்கி. இவங்க தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணி போகிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜூனோ ஜூல், அதுக்கப்புறமா செலக்ட் எனர்ஜி GmbH. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன டெவலப் பண்ணுறாங்கன்னா க்ரீன் ஹைட்ரோஜன் அண்ட் அமோனியா எக்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அட் முலான்பத்தா போர்ட் இன் ஆந்திர பிரதேஷ். ஓகே, க்ரீன் ஹைட்ரோஜன் அமோனியா எக்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கொண்ட முலான்பத்தே போர்ட் வந்து ஆந்திர பிரதேஷில் டெவலப் பண்ணுறதுக்காக இந்த ஜூனோ ஜூலோ அதுக்கப்புறமா வந்து செலக்ட் எனர்ஜி GmbH இவங்க வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள், இது ஜூனோ ஜூல்ன்றது வந்து இந்தியாவோட இது. ஓகே, இவங்க வந்து செலக்ட் எனர்ஜின்றது ஜெர்மனியோடது. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான், இந்தியா ப்ளஸ் ஜெர்மனி 2 பேர் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க க்ரீன் ஹைட்ரோஜன் அண்ட் அமோனியா எக்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து முலப்பேட்டா போர்ட்டில் எங்கன்னா ஆந்திர பிரதேஷில் டெவலப் பண்ணுறதுக்காக இவங்க 2 பேரும் MOU சைன் பண்ணுறாங்க. இதுக்கான டோட்டல் இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.3 பில்லியன் அப்படின்னா 10,000 crore. ஓகே, இது வந்து 2026 தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், இந்த வேர்ல்டு ஹைட்ரோஜன் சம்மிட்டுக்கு அவார்ட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு ஹைட்ரோஜன் 2025 அவார்ட்னும் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 6 கேட்டகரிஸில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, என்னென்ன கேட்டகரின்னு பாருங்கள், க்ளீன் ஹைட்ரோஜன் ப்ராஜெக்ட், இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன், ஃபியூச்சர் ஹைட்ரோஜன் லீடர், ஹைட்ரோஜன் டிரான்ஸ்போர்ட், போர்ட் ஆஃப் த ஃபியூச்சர் அண்ட் பர்சன் ஆஃப் த இயர் அப்படின்ட்டு 6 கேட்டகரியில் வந்து வேர்ல்டு ஹைட்ரோஜன் 2025 அவார்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த 6 கேட்டகரியில் அவார்ட் வின் பண்ணவங்க இங்கே பாருங்கள். போர்ட் ஆஃப் த ஃபியூச்சர் போர்ட்டோ பியானி. ஓகே, இவங்க வந்து பிரேசில் கண்ட்ரியை சேர்ந்தவங்க. பர்சன் ஆஃப் த இயர், இந்த ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா 6 கேட்டகரிக்கு 6 பேர் தனித்தனியாக அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களோட இவங்க வந்து இந்த கேட்டகரியில் வாங்கியிருக்காங்கன்றதை கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாமில் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. போர்ட் ஆஃப் த ஃபியூச்சர், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலன்னா இங்கே போர்ட்டுன்னு இருக்கா, அவங்களோட அவார்டு வாங்கின மெம்பரோட பேரும் போர்ட்டோ பியாவின்னு வருது. ஸோ போர்ட்டோ அப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து பிரேசில். பர்சன் ஆஃப் த இயர் பாருங்கள், பார்ட் பை பியக். இவங்க வந்து CEO, எதுக்குன்னா க்ரீன் எனர்ஜி பார்க்குக்கு. பர்சன் ஆஃப் த இயர் யாருன்னா பார்ட் பை பைக். பர்சன் ஆஃப் த இயர் யாருன்னா பார்ட் பை பைக். ஸோ எப்படின்னா ஞாபகம் வச்சுக்கு தான் ஆகணும். ஏன்னா எக்ஸாமில் இது கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு எனக்கு தோணுது. ஓகே, பெல்ஜியம் கண்ட்ரியை சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் யாருன்னா ஹாரூபிஸ் ஏஜி. இவங்களும் வந்து ஜெர்மனியை சேர்ந்தவங்க. ஓகே, க்ளீன் ப்ராஜெக்ட் கேட்டகரியில் வந்து ரீஃபார்மர்ஸ் ரினியூவபிள் எனர்ஜியோட வேலே ஹல்க்மார் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்கன்னா நெதர்லாண்டு. ஃபியூச்சர் லீடர் கேட்டகரியில் வந்து ஜான் ராஞ்ச். இவங்க வந்து CEO ஆஃப் சாலிஹில்ட்
பெல்ஜியம் கண்ட்ரியை சேர்ந்தவங்க. ஹைட்ரோஜன் டிரான்ஸ்போர்ட் பியாண்ட் ஹேரோ ஃப்ரான்ஸை சேர்ந்தவங்க. ஓகே, இந்த சிக்ஸ்த்து வேர்ல்டு ஹைட்ரோஜன் சம்மிட்டில் வேர்ல்டு ஹைட்ரோஜன் 2025 அவார்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 6 கேட்டகரி, அந்த 6 கேட்டகரி ப்ளஸ் அந்த 6 கேட்டகரியில் யார் அவார்டு வாங்கினாங்க அப்படின்றத படிச்சுக்கோங்க. வெரி 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 இம்பார்ட்டண்ட். இது எல்லாமே வந்து இங்கே கீழே கொடுத்துருக்குது. இதில் இருக்க அப்ரிவேஷன்ஸ், இந்த நோட்ஸில் இருக்க அப்ரிவேஷன்ஸ் அது ஜஸ்ட் படிச்சுக்கோங்க. அவ்வளோதான் இந்த நியூஸு. நெதர்லாண்டோட ப்ரைம் மினிஸ்டர் பார்த்துக்கோங்க, டிக் ஸ்கூஃப். கேபிட்டல் வந்து ஆம்ஸ்டர்டாம், கரன்சி வந்து யூரோ. ப்ரைம் மினிஸ்டர் யாருன்னா டிக் ஸ்கூஃப், கேபிட்டல் ஆம்ஸ்டர்டாம், கரன்சி வந்து யூரோ. ஸோ ஒரு நியூஸ் படிக்கும்போது இந்த மாதிரி இந்த கண்ட்ரீஸோட கேபிட்டல் கரன்சிலாம் இருந்துச்சுன்னா கூடவே சேர்ந்து படிச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாமில் கண்டிப்பாக எதுனா ஒரு சில 2 கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி வரத்துக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. நம்ம தனியாக போய் படிக்கிறத விட நியூஸோடு சேர்ந்து படிக்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நெதர்லாண்டோட கேபிட்டல் வந்து ஆம்ஸ்டர்டாம், கரன்சி வந்து யூரோ. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஃபார் அனிமல் ஹெல்த் வந்து ஃப்ரான்ஸில் இருக்குது. ஓகேவா, இவங்க வந்து என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஆஃப் த வேர்ல்டு அனிமலோட ஹெல்த் ரிப்போர்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் என்னென்ன டேட்டாஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் ஜஸ்ட்டு படிக்கிறேன். இது ஜஸ்ட் அப்படியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த டேட்டாஸை நீங்கள் படிக்கும் போதும் ஒரு 2 வாட்டி படிங்க, அப்போ வந்து புரியும் உங்களுக்கு. இன்ஃபெக்ஷியஸ் அனிமல் டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட்டிங் டு நியூ ரீஜியன், ஸ்பீஷியஸ் ஜூனட்டிக் டிரான்ஸ்மிஷன். ஓகே, அனிமலோட டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுல நியூ ரீஜியனுக்கு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து இந்த ஜூனோட்டிக் டிரான்ஸ்மிஷனை பற்றியும் சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோனா 2005 அண்ட் 2023க்கு பிட்வீனில் 47% வந்து அனிமல் டு ஹியூமன் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லைனா பிட்வீன் அனிமல்ஸ்குள்ளேயே வந்து இது ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு டேட்டா. ஓகே, இது வந்து எதுலனா ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஆஃப் த வேர்ல்டோட அனிமல் ஹெல்த் ரிப்போர்ட்டில். இது யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, வேர்ல்ட் ஆர்கனைசேஷன் ஃபார் அனிமல் ஹெல்த் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் டேட்டா பாருங்கள், ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா அவுட் பிரேக் வந்திருக்கு. இது எந்த இயர்னா 2024ல் 1022 அவுட் பிரேக்ஸ் வந்து ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸாக்கு வந்திருக்கு. இது வந்து ஒரு பேர்ட் ஃப்ளூன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதே மாதிரி இது வந்து மாமல்ஸ்க்கு நடியில் வந்து அக்ராஸ் 55 கண்ட்ரிஸ் மத்தியில் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, இந்த இன்ஃப்ளூயன்ஸா அவுட் பிரேக்கு. ஓகே, தேர்ட் டேட்டா பாருங்கள், பால்ட்ரியில் வந்து இம்பேக்ட் ஆகிருக்கு. லாஸ்ட்டு 20 இயர்ஸில் பேர்ட் ஃப்ளூ வந்து என்ன பண்ணியிருக்குங்கன்னா 630 மில்லியன் பேர்ட்ஸை வந்து இதனால் அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆன்டி மைக்ரோபியல் யூஸ் பாருங்கள். ஆன்டி மைக்ரோபியல்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து அனிமல்ஸில் யூஸ் பண்ணுறதுனால 2020 அண்ட் 2022க்கு பிட்வீன் 5% வந்து அனிமல்ஸோட இது வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. டை ஆகிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. யூரோப்பில் பார்த்தீங்கன்னா 23%, ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் அனிமல்ஸ் வந்து என்ன ஆயிருக்காங்க, டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த ஆன்டி மைக்ரோபியல் யூஸ்னால். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏஎம்ஆரோட லைஃப் ஸ்டாக் லாஸஸ் வந்து வில் அஃபெக்ட் ஃபுட் செக்யூரிட்டி. 2 பில்லியன் பீப்புள் வந்து 2050க்குள்ளே வந்து இதனால் அஃபெக்ட் ஆவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதோட ரிசல்ட் என்னென்னா 100 ட்ரில்லியன் வந்து நம்மளுக்கு எக்கனாமிக்காக லாஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃப்ரான்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு EU கண்ட்ரி எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குன்னா நேஷன் வைட் வேக்சினேஷன் கேம்பெயின் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அகெயின்ஸ்ட் எதுக்குன்னா பேர்ட் ஃப்ளூவில் இன் அக்டோபர் 2023ல். ஓகேவா, ஸோ HPAIனா ஐ பேத்தோஜெனிக் ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா, ஏஎம்ஆர்னா ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ், EU மீன்ஸ் யூரோப்பியன் யூனியன். ஸோ இது ஒன்றுமே இல்லை, இவங்க வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல் ஹெல்த் வந்து ரிலீஸ் பண்ண இந்த ரிப்போர்ட்டில் டேட்டாஸ் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதை படிச்சுக்கோங்க, அதை ஒரு 2 வாட்டி படிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கே புரியும். ஓகே, அந்த டேட்டாஸ் படிச்சுக்கோங்க, ஏன்னா அந்த டேட்டாஸ்லேருந்து எதனா கேட்குறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸில் தேர்ட் நியூஸ், 15th பிரிக் ட்ரேட் மினிஸ்டர்ஸ் வந்து பிரேசிலில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்தியா வந்து ரெப்ரசன்டட் பை யாஷ்வீர் சிங்கு, எக்கனாமிக் அட்வைசர் இவர்.
ஓகேங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு. ஓகே, என்ன இதுனா 15th பிரிக்ஸ் ட்ரேட் மினிஸ்டர்ஸ். இது வந்து எந்த தீம் கீழே நடந்திருக்குன்னா ஸ்ட்ரென்தனிங் குளோபல் சவுத் கோஆப்ரேஷன் ஃபார் மோர் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் கவர்னன்ஸ். இந்த தீம்க்கு கீழே தான் நடக்குது. இது எங்கே நடக்குது? மெயினாக பிரேசிலில் தான் நடக்குது. இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி யார் போயிருக்காங்க அப்படின்னா யாஷ்வீர் சிங் அப்படின்றவங்க போயிருக்காங்க. இவர் வந்து எக்கனாமிக் அட்வைசர். எதுக்குன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ்க்கும் ப்ளஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்குமே வந்து இவர் எக்கனாமிக் அட்வைசராக இருக்காங்க. ஓகே, இதில் வந்து இவங்க வந்து அந்த ஈவெண்ட்டில் ஒரு சில கீ ப்ரப்போசல்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். இந்த தீம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தீம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ட்ரென்தனிங் குளோபல் சவுத் கோஆப்ரேஷன் ஃபார் மோர் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் கவர்னன்ஸ். ஓகே, இவங்க வந்து இந்த இதில் வந்து சம் ப்ரப்போசல்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு பாருங்கள். இந்தியா தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க 30 for 30 இனிஷியேட்டிவ் அப்படின்றத. இதோட எய்மே என்னென்னா 30 ரீஃபார்ம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். எதுக்காக? 30th ஆனிவர்சரி ஆஃப் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து 2025 இதை கமாமரேட் பண்ணுறதுக்காக 30 for 30 இனிஷியேட்டிவ் வந்து இந்தியா வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ எக்ஸாமில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோட ஆனிவர்சரி எத்தனாவதுன்ட்டு. இது வந்து 30th, அதனால தான் 30 for 30 இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்தியா தான் வந்து பிரிக்ஸோட பிரசிடென்சி வந்து 2026 வந்து அஷ்யூம் பண்ணுறாங்க. இதை வந்து நம்ம டே பிஃபோர் என்னமோ சம்திங் நியூஸில் நம்ம படிச்சிருந்தோம். ஓகே, இந்தியா தான் அஷ்யூம் பண்ணுறாங்க பிரிக்ஸோட பிரசிடென்சி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜாயிண்ட் டிக்ளரேஷனோட அடாப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரிக்ஸ் வந்து டிக்ளரேஷன் ஆன் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட ரீஃபார்ம் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் மல்டிலேட்ரல் ட்ரேடிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து பிரிக்ஸோட டேட்டா எக்கனாமி கவர்னன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பிரிக்ஸோட ட்ரேட் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்கு, இதெல்லாமே வந்து இந்த ஜாயிண்ட் டிக்ளரேஷனோட அடாப்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். இது இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். பட் இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, இதுதான் இம்பார்ட்டண்ட். இந்த தீமும் இந்த இதுதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்தியா வந்து விர்ச்சுவல் கெப்பாசிட்டி பில்டிங் செஷன் அப்படின்றத ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. யாருன்னா விர்ச்சுவல் கெப்பாசிட்டி பில்டிங் செஷனை யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்க? இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஆன் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இன் பிரிக்ஸில். ஓகேங்களா, பிரிக்ஸில் வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொண்டு வரதுக்காக விர்ச்சுவல் கெப்பாசிட்டி பில்டிங் செஷன் வந்து இந்தியா ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இதை ஆர்கனைஸ் பண்ணுறவங்க யாருன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ். எது மூலமாக இவங்க வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேஷ்னல் கம்யூனிகேஷன் அகாடமி டெக்னாலஜி. இது மூலமாக தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ்ன்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் அண்ட் என்சிடி த்ரூ NCAT நேஷ்னல் கம்யூனிகேஷன் அகாடமி டெக்னாலஜி. இது எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேஷில் இருக்குது. இது மூலமாக தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த விர்ச்சுவல் கெப்பாசிட்டி பில்டிங் செஷனை வந்து இந்தியா வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகே, பிரேசில்ஸில் இருக்க கண்ட்ரிஸ் பார்த்துக்கோங்க. பிரிக்ஸில் இருக்க கண்ட்ரிஸ் பார்த்துக்கோங்க. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸில் வந்து RBI வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவுட்வர்ட் ரெமிட்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு கீழேனா LRS கீழே. ஓகே, LRS மீன்ஸ் லைப்ரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம். இதுக்கு கீழே தான். ஓகே, இதில் வந்து என்ன ஆயிருக்குன்னா டிக்ளைன் ஆகிருக்கு. எவ்வளோ டிக்ளைன் ஆகிருக்குன்னா 6.85% டிக்ளைன் ஆகிருக்கு. ஓகே, இயர் ஆன் இயர் அப்படி டிக்ளைன் ஆகி இப்போது 31.74லேருந்து 21.56 மாறி இருக்குது அவுட்வர்ட் ரெமிட்டன்ஸு. ஓகே, 24லேருந்து கம்பேர் டு 25 இவ்வளோ 6.85% வந்து டிக்ளைன் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், மார்ச் 2025லேருந்து இப்போதைக்கு கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்படி கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு 10.65%. ஓகே,
மார்ச் 2025 பார்த்தீங்கன்னா 2.55 பில்லியனாக மாறி இருக்கு. இப்போன்னு பார்க்கும்போது மார்ச் 2025 இந்த மந்த் கம்பேர் பண்ணும்போது 10.65 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அவுட்வர்ட் ரெமிட்டன்ஸ். இந்த 2 டேட்டாவும் படிச்சுக்கோங்க, இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வந்து ஃபண்ட் ரெமிட்டட் பை ஸ்டூடெண்ட்ஸு, இதுவுமே வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு 16%க்கு. 3.48 பில்லியன்லேருந்து 2.92 பில்லியனாக மாறி இருக்கு. ஓகே, ஃபண்ட் ரெமிட்டட் பை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, 16% டிக்ரீஸ் ஆயிருக்கு 3.48லேருந்து 2.92க்கு. ட்ராவல் ரெமிட்டன்சஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு 0.25%க்கு. இதுவுமே வந்து 16.96லேருந்து 17%க்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, சாரி, ட்ராவல் ரெமிட்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, ட்ராவல் ரெமிட்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு 16.96லேருந்து 17 பில்லியனாக வந்து இன்க்ரீஸ் தான் இருக்குது ட்ராவல் ரெமிட்டன்சஸ். ஓ சாரி, இங்கே டேட்டாவே மாற்றி கொடுத்துட்ருக்காங்கப்பா. இங்கே ஒரே நிமிஷம், இங்கே மட்டும் ஒரு மிஸ்டேக் ஆகிட்டுருக்கு, இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே ஒரே ஒரு மிஸ்டேக் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலி இங்கே தான் வந்து ஃப்ரம்னு வரணும், இங்கே வந்து டூன்னு வரணும். இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க நீங்கள் படிக்கும்போது. ஓகேங்களா, ட்ராவல் ரெமிட்டன்ஸும் என்ன ஆயிருக்குன்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு 0.25% டிக்ரீஸ் ஆயிருக்கு. 17 பில்லியன் வந்து 2024 இருந்திருக்கு, இப்போ வந்து 16.96 பில்லியனாக மாறி இருக்கு. இது வந்து ட்ராவல் ரெமிட்டன்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 12.51% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, 1.51லேருந்து 1.699 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, இந்த டேட்டாஸ் வந்து நீங்கள் திரும்ப ஒன்ஸ் படிங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஏன்னா இந்த வேல்யூஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும், பட் ஆனால் திரும்ப ஒரு வாட்டி படித்தா தான் ஞாபகம் இருக்கும். இந்த ஒரு இடத்து ட்ராவல் ரெமிட்டன்ஸ் மட்டும் இங்கே மிஸ்டேக் ஆகிட்டுருக்கு, அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டோட்டலாக வந்து 30% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு மந்த் ஆன் மந்த்து பார்க்கும்போது. 26 பில்லியன் வந்து மார்ச் 2025 வந்து பிப்ரவரியோட கம்பேர் பண்ணுறாங்க. 1.96லேருந்து இப்போ 26 பில்லியனாக மாறியிருக்கு. ஓகே, இந்த டேட்டாஸ் ஒன்ஸ் நீங்கள் திரும்ப படிங்க, அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ ஆர்பிஐயோட கவர்னர் யாருன்னா சஞ்சய் மல்ஹோத்ரா, ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை மகாராஷ்டிரா, எஸ்டாப்ளிஷ் வந்து April 1, 1935. நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் நியூஸ். ஆர்பிஐ வந்து ஒரு டேட்டா ஷோ பண்ணியிருக்காங்க. என்னென்னா என்ஆர்ஐ டெபாசிட் இன்ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 11 இயர் ஹை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோனா $16.2 பில்லியன் இன் ஃபினான்ஷியல் இயர் 2025 ஃப்ரம் 14.7லேருந்து 16.2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போனா என்ஆர்ஐயோட டெபாசிட் இன்ஃப்ளோஸ் வந்து என்ன ஆகின்னு இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் என்ஆர்ஐ டெபாசிட் வந்து மார்ச் 2024 கம்பேர் பண்ணும்போது 164.7 மாறி இருக்குது 151.9லேருந்து. ஓகே, இங்கே வந்து ஃபினான்ஷியல் இயர் 24 14.7 இருந்திருக்கு, ஃபினான்ஷியல் இயர் 25 16.2. இங்கே பர்டிகுலராக என்ன டெபாசிட் வந்து மார்ச் மந்த் மட்டும் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த என்ஆர்ஐ டெபாசிட் இன்ஃப்ளோஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25 பார்த்திங்கன்னா இதுக்கு தனியாக வந்து கீ ஹைலைட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து எப்படின்னா இந்த எஃப்சிஎன்ஆர் பேங்க் டெபாசிட்டோட இன்ஃப்ளோஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு 11%. ஓகே, ஃப்ரம் 63லேருந்து 6.3லேருந்து 7.1க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி என்ஆர்இ ருப்பி அக்கௌண்ட்டோட இன்ஃப்ளோஸும் வந்து என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு 4.2லேருந்து 4.7 பில்லியனுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ஆர்டி அக்கௌண்ட் இன்ஃப்ளோஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து 4.2லேருந்து 4.4க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவ்வளோதான். என்ஆர்ஐனா நான் ரெசிடென்ட் இந்தியன், எஃப்சிஎன்ஆர்னா ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட், என்ஆர்இனா நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல், என்ஆர்ஓனா நான் ரெசிடென்ட் ஆர்டினரி. இது வந்து என்ஆர்ஓ அக்கௌண்ட்டு. இங்கேயும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிருக்கு, ஸோ மாற்றிக்கோங்க. என்ஆர்ஓ.
அந்த டேட்டாஸ் வேல்யூ ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம்தான், பட் ஆனால் வந்து இதையே ஒரு 4 வாட்டி படித்தோன்னா கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 6 மெம்பர் பிஆர்பி. ஓகே, இது இதை யார் ஹெட் பண்ணுறாங்கன்னா ஆர்பிஐயோட கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா தான். எதுக்காகனா பேமெண்ட் சிஸ்டம் இன் இந்தியாவை வந்து இது பண்ணுறதுக்காக. ஓகேங்களா. PRB means Payment Regulatory Board. BPSS means Board for Regulation and Supervision of Payment and Settlement System. PSS means Payment and Settlement System. Okay. ஸோ ஆர்பிஐ எஸ்டாப்ளிஷ் பண்ணது தான் இந்த 6 பேமெண்ட் ரெகுலேட்டரி போர்டு அப்படின்ற ஒரு இது பண்ணியிருக்காங்க. இது எதை ரீப்ளேஸ் பண்ணுதுன்னா பிபிஎஸ்எஸ்ஸை ரீப்ளேஸ் பண்ணுது. இந்த பேமெண்ட் ரெகுலேட்டரி போர்டு வந்து எதை ரீப்ளேஸ் பண்ணுதுன்னா இந்த பிபிஎஸ்எஸ்ஸை ரீப்ளேஸ் பண்ணுது. இப்போது பேமெண்ட் ரெகுலேட்டர் போர்டில் ஒரு 6 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. 6 மெம்பர்ஸ். இதுக்கான ஹெட் யாருன்னா சஞ்சய் மல்ஹோத்ரா, ஆர்பிஐயோட கவர்னர். பிபிஎஸ்எஸோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, போர்ட் ஃபார் ரெகுலேஷன் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம். ஓகே, இந்த காம்போசிஷன் ஆஃப் பிஆர்பி அதெல்லாம் ஜஸ்ட் அப்படி பார்த்துக்கோங்க போதும். நெக்ஸ்ட் வந்து சேர்பர்சன் யாருன்னா ஆர்பிஐயோட கவர்னர். கரண்ட்லி சஞ்சய் மல்ஹோத்ரா தான் வந்து இதுக்கான சேர்பர்சனுமே. ஓகே, பிஆர்பிக்கு மெம்பர்ஸ் யார் யாருன்னு பாருங்கள். அந்த 6 மெம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்கல்ல, டெப்யூட்டி கவர்னர், அதுக்கப்புறமா வந்து டி ரவிசங்கர் ஆல்சோ, தென் ஆர்பிஐ நாமினேட்டட் ஆஃபீஸர் ஃப்ரம் சென்ட்ரல் போர்ட்லேருந்து, நெக்ஸ்ட் வந்து 3 சென்ட்ரல் கவர்மெண்ட் நாமினிஸ், மொத்தம் 6 மெம்பர். இதில் என்னென்னா ஒன்றும் இல்லை, டெப்யூட்டி கவர்னர் வந்து இன்சார்ஜ் ஆஃப் பிஎஸ்எஸில் யாரெலாம் இருக்காங்க, தென் வந்து ரவிசங்கர் ஆர்பிஐயோட நாமினேட்டட் ஆஃபீஸர், சென்ட்ரல் போர்ட்லேருந்து நாமினேட் பண்ணப்பட்டவங்க, அப்புறமா வந்து 3 சென்ட்ரல் கவர்மெண்ட் நாமினிஸ். ஓகே, டெப்யூட்டி கவர்னரில் டி ரவிசங்கர் தான் வந்து இப்போ இன்சார்ஜாக இருக்காங்க பிஎஸ்எஸ்க்கு. ஓகே, ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், பெனால்ட்டி வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் ரெகுலேட்டரி அண்ட் நான் கம்ப்ளைண்ட்ஸ்க்காக. எந்த பேங்க் மேலேனா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா மேலே 63.6 லேக்கு. எதுக்காகனா டீஃப் அப்படின்றத ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்றதுனால. ஓகேவா, 40 லேக்ஸ் வந்து டிரான்சாக்டரி டெக்னாலஜிக்காகவும் 40 லேக் வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க. டிரான்சாக்டரி டெக்னாலஜிஸ் மேலே 40 லேக்ஸ், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா மேலே 63.6 லேக் வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க. எதுக்காகனா ட்ரான்ஸ்ஃபர் டீஃப் வந்து ஃபெயில் பண்ணதுனால. ஓகே, டீஃப்னா டெபாசிட்டர் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்டை வந்து என்ன பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருந்ததுனால தான் இவங்களுக்கு பெனால்ட்டி போட்டிருக்காங்க ஆர்பிஐ. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், 4th நியூஸ், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸில் 4th நியூஸ். ஓகே, விவிர்த்தி ஃபண்ட் செக்யூர்டு விஏஎம் தமிழ்நாடு, இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 20 மில்லியன் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. யாருக்கிட்ட இருந்துன்னா ஓஇஇபி கிட்ட இருந்து. ஃபார் எதுக்காகனா விராஃப். ஸோ வேம்னா விவிர்த்தி அசட் மேனேஜ்மெண்ட். இவங்க 20 மில்லியன் செக்யூர் பண்ணியிருக்காங்க. யார்கிட்ட இருந்துன்னா டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் ஆஸ்ட்ரியா கிட்ட இருந்து. அதுதான் இந்த ஓஇஇபி. ஃபார் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா விவிர்த்தியோட இந்தியா ரீட்டைல் அசட் ஃபண்ட்ஸ்க்காக. ஓகே, ஸோ இந்த ஃபண்டோட கேபிட்டல் பேஸே எவ்வளோனா 165 மில்லியன். இந்த கேபிட்டல் பேஸோட ஃபண்டு இது கேபிட்டல் பேஸ் என்னென்னா 165 மில்லியன். ஆனால் இப்போ வந்து 20 மில்லியன் தான் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பாருங்கள், அக்னிகுல் காஸ்மோஸ் பிரைவேட் லிமிடெட் தமிழ்நாடு. இவங்க வந்து என்ன டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் மோட்டார் ட்ரிவன் செமி கிரையோஜெனிக் இன்ஜின் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் ட்ரிவன் த்ராட்லிங் எனேபிள் ஹையர் அக்யூரசி அண்ட் ரேப்பிட் ரெஸ்பான்ஸ் உடையது.
இதில் வந்து ஒரு யூனிக் சிஸ்டம் இருக்குது, சிக்னேச்சர் சிங்கிள் பீஸ் இன்ஜின் டிசைன் அண்ட் செவரல் சப் சிஸ்டம் ஃபார் த பம்பு. 3 டைமென்ஷன் பிரிண்டட் அசம்பிள்ட் அட் ஐஐடி மெட்ராஸில் வந்து இது அசம்பிளும் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்னிகுல் காஸ்மோஸ் ப்ரைவேட் லிமிடெட், இது வந்து தமிழ்நாடு பேஸ்ட். இவங்க தான் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் மோட்டார் ட்ரிவன் செமி கிரையோஜெனிக் இன்ஜினை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சாம்டெல் ஏவியோனிக் இந்தியாவை சேர்ந்தவங்களும் ப்ளஸ் ஏடிஎஸ்சி மலேசியா, இவங்க ஏடிஎஸ்சி மீன்ஸ் ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜி சிஸ்டம் கோஆப்ரேஷன், இவங்க 2 பேரும் சேர்ந்து எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எதை சப்போர்ட் பண்ணுறதுக்காகனா ஆர்எம்ஏஎஃபோட SU-30 MKM ஏர்க்ராஃப்ட் ஃப்ளீட்டை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, கட்டிங் ஹெட்ஜ் ஏவியோனிக் சிஸ்டம் ரிப்பேர் அண்ட் எம்ஆர்ஓ சர்வீசஸோடு சேர்ந்து இது கூட சேர்ந்து இதையும் வந்து என்ன பண்ண போகிறாங்க, சப்போர்ட் பண்ணுற விதமாக சாம்டெல் ஏவியோனிக்கும் ப்ளஸ் ஏடிஎஸ் மலேசியாவும் வந்து எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்எம்ஏஎஃபோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, ராயல் மலேசியன் ஏர்ஃபோர்ஸ். எம்ஆர்ஓ மீன்ஸ் மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் ஆப்ரேஷன். ஸோ இந்த அப்ரிவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் அண்ட் ஆப்ரேஷன். ஓகே, ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பாருங்கள். அமிட்டி யூனிவர்சிட்டி ஆன்லைன் ப்ளஸ் ஹாக்கி இந்தியாவும் சேர்ந்து என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ் எஜுகேஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஹாக்கி பிளேயர்ஸ்க்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா, எதுக்காகனா இன்டர்நேஷ்னல் அண்ட் ஸ்டேட் லெவல்ஸில் இருக்க ஹாக்கி பிளேயர்ஸ்க்கு. எந்த யூனிவர்சிட்டினா அமிட்டி யூனிவர்சிட்டியும் ப்ளஸ் ஹாக்கி இந்தியா, இவங்க 2 பேர் சேர்ந்து எஜுகேஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து நான் லாஸ்ட்டாக கொண்டு வரேன். ஸ்டேட் நியூஸு. அஜய்குமார் பல்லா மணிப்பூரோட கவர்னர். ஓகேங்களா, இவங்க வந்து என்ன இனாக்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா 5th ஸ்ரீயூ லில்லி ஃபெஸ்டிவல் வந்து 2025 இன் உக்ரூலில் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ லில்லி ஃபெஸ்டிவல் வந்து எங்கன்னா மணிப்பூரில் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க சஸ்டெயினபிள் டூரிசமை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இதை இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரேர் ஷிர்வி லில்லி, இந்த லில்லி வந்து ரேர் தான். இது வந்து 75th ஆனிவர்சரி, அதை கமோமரேட் பண்ணி தான் வந்து இப்போ 5வது ஸ்ரீவியூ லில்லி ஃபெஸ்டிவலை வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா மணிப்பூர் கவர்னர். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா க்ரோன் ஜுவல் ஆஃப் மணிப்பூர்னு சொல்கிறாங்க. இந்த உக்ரூல் அப்படின்ற பிளேஸில் தான் வந்து இந்த லில்லி ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. அந்த உக்ரூல் அப்படின்றத க்ரோன் ஜுவல் ஆஃப் மணிப்பூர் சொல்கிறாங்க, டிஸ்ட்ரிக்ட் அது. ஓகே, நெக்ஸ்ட்டு மகாராஷ்டிராவோட சிஎம் தேவேந்திர ஃபட்னாவிஸ், இவங்க என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா மகாவிஸ்டர் ஏஐ ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. எதை டெவலப் பண்ணுறதுக்காகனா அக்ரிகல்ச்சரல் செக்டரை டெவலப் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, இந்த அப்ளிகேஷன் வந்து லிங்க்டு வித் சீட், அதான் சக்தி போர்ட்டலோட வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து லிங்க் பண்ணுறாங்க. சக்திக்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, சீட் அத்தன்டிகேஷன் ட்ரேசபிலிட்டி அண்ட் ஹாலிஸ்டிக் இன்வென்டரி. சீட் அத்தன்டிகேஷன் ட்ரேசபிலிட்டி அண்ட் ஹாலிஸ்டிக் இன்வென்டரி போர்ட்டல் மூலமாக வந்து இந்த ஆப் வந்து லிங்க் பண்ணுறாங்க. ஓகே, எதுக்காகனா அக்ரிகல்ச்சரல் செக்டார்ஸை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஓகே, ஸோ அவ்வளோதான், இன்றைக்கான நியூஸ் முடிஞ்சிருச்சு. இம்பார்ட்டன்ட் டேஸ் மட்டும் நான் லாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வரேன். தென் இந்த ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் நோட் உங்களுக்கு வேணும்னா டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.